பங்கயத்தாலும் ஒரு நான்கு தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்குச பாசாங்குசமாகி வந்தென்னை ஆண்டருள்வாய் வெக்கையமே கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரு தொழிலை பண்ணும் போதும் பகரும் போதும் உந்தன் பாதத்திலே நன்னுங்கருத்தை தமியனுக்கு என்றனக்கு நல்குவியோ விண்ணு புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. யாதொன்றை அகலும் எண்ணும்போது நீ நினைக்கமல பாதம் பரவிய பேர்களுக்களாது பலித்திடுமோ பேதம் தெரிந்த மறையோர்கள் தமது பெருந்தெருவில் வேதம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. அரண் என்போனையும் அம்பழத்தோனையும் ஆழி சங்கு கரண் என்போனையும் கைதொழ வேண்டி நின் கால் தொழுவார் இராப்பகல் ஏலைசை நாடகம் என்னும் நன்னூல் விரவுத்தமிழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. துதியே நினும் தொழுகே நினும் தொழும்பர் தமை மதியே நினும் வணங்கே நினும் வலிய வந்து கதியே தரும் வழி காட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. நாகத்துரக பலமணி ஆடை நவநிதிகள் பாகஞ்சும் என் மொழியால் போகமும் உந்தன் பாதமிதில் மோகந்தழுவ பணிந்தார்க்கெல்லால் முயன்றுடுமோ மேகம் பயில் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. இளங்குஞ்சர செழுங்குன்றே எனச் சொல்லி ஏத்தி நன்றாய் உளங்கசிந்து தலையில் குட்டிக் கொள்வார்க்கோர் குறைமுண்டோ வளங்கொண்ட மூவரை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விலங்கு புகழ் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. தண்டாயத்தையும் சூலாயத்தையும் தாங்கி என்னை கண்டாவி குல நமன் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாடரவம் செய் மாமலர் சோலை வளப்பமுடார் விண்டாவிய கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. மோரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கி உன் நாமத்தை சாற்றிடுவாய் தேவரும் போற்றிடும் தேவே உனையன்றி மற்றுமோர் தெய்வம் உண்டோ மேவரும் ஜீர் கடவுர் வாழும் கள்ள விநாயகனே. ஓம் கங்கணபதையே நமகா ஓம் கங்கணபதையே நமகா ஓம் கங்கணபதையே நமகா. திருக்கடையூரிலே எழுந்து அருளி இருக்கின்ற கள்ள விநாயகர் சிறப்பான அம்சத்தை கொண்டு ஆலகால விஷத்தை அருந்துவதற்கு முன்பாக இறைவன் பணித்த மாத்திரத்திலே சிவபெருமான் அந்த ஆலகாலத்தை உண்டு அயற்சியில் இழுக்கும்பொழுது அந்த ஆலகால விஷத்தை அருந்திய பின்பு அமிர்த கலசத்தை மகாவிஷ்ணு பெறுகிறார். அந்த பெற்ற மகாவிஷ்ணுவின் குணங்களை அறிந்த விநாயகப் பெருமான் வருங்காலத்திலே அசுரர்கள் தேவர்கள் இருவரும் வேண்டி தொழ அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும். ஆனால் மகாவிஷ்ணுவின் எண்ணத்தை அறிந்த விநாயகர் தேவர்களுக்கு மட்டும் தனித்து அவர் அருள் புரிந்தால் அசுரர்களை நிராகரித்து விட்டால் சரியான முறையிலே இந்த அமிர்தம் கிடைத்த பலனை அவர்களுக்கு சேர்க்க முடியாது. தேவர்கள் அசுரர்கள் இருவருமாக சேர்ந்து அமிர்தத்தை பெற்றார்கள். ஆலகால விஷத்தை சிவபெருமான் அருந்திய நிலையில் அயற்சியில் இருக்கும் பொழுது என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று புரியாத நிலையில் உமா மகேஸ்வரியானவள் சிவபெருமானின் கழுத்தை நெரித்து அந்த விஷம் மேல் கொண்டு செல்லாமல் அதை தடுத்து நிறுத்தி நீலகண்டமாக்குகின்றார். அந்த நேரத்திலே விநாயகப் பெருமான் மகாவிஷ்ணுனுடைய லீலைகளை புரிந்து கொண்டதும் அவர் மோகினி அவதாரம் எடுத்து இந்த அசுரர்களுக்கு நிராகரித்து தேவர்களுக்கு மட்டும் அமிர்தத்தை வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த பொழுது சிறிது காலம் இதை பெற்றிருக்குமாறு விநாயகரிடம் கொடுக்கிறார். அந்த நேரம் பார்த்து விநாயகர் நம் விருப்பம் போல் அசுரர்களையும் தேவர்களையும் இனிதாக காப்பாற்ற வேண்டும், இருவரும் சமமாக மதிக்க வேண்டும், அவர்கள் இருவரும் பாரபட்சம் இல்லாமல் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நீதியின் பொருட்டு அவர் சிறிதளவு 2/3 பாகத்தை அருகாமையில் உள்ள ஒரு குளத்தில் கொட்டிவிடுகிறார். அங்கு ஒரு கிணறு இருக்கிறது திருக்கடையூரின் பக்கத்தில், அதுதான் அந்த ஏரியில் உள்ள கிணறு. ஆகையினால் வருங்காலத்திலே தேவர்கள் மட்டுமில்லாமல் அசுரர்கள் மட்டுமில்லாமல் உலகத்தில் பிறக்கின்ற ஏனையோர் எவரும் இறைவனை வேண்டி அமிர்தகடேஸ்வரரை சென்று வழிபட்டால் அங்கு அபிராமியினுடைய அருளாலே நம் விநாயகரனுடைய இந்த செயலால் அவர்கள் அனைவரும் வளமாக வாழ அவர்களுக்கு ஆயுள் விருத்தியாகும் என்பதை அறிவுறுத்தவே இது நடந்தது என்று கூறுகின்றார்கள். ஆகவே அபிராமி பட்டர் தனக்கு நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியின் காரணமாக அவர் வாழ்நாள் முழுவதும் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் அபிராமி அந்தாதி பாடுவதற்கு முன் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் இந்த 100 பாடல்களையும் காப்புச்செயலுடன் சேர்ந்து அதன் பலனுடன் சேர்ந்து அபிராமி அந்தாதி என்ற பாடலை பாடுவதற்கு முன்பாக விநாயகப் பெருமானுக்கு ஒரு காப்புச்செயலுக்கு முன்பாக இந்த விநாயகர் பதிகம் பாடுகின்றார். அதுவே திருக்கடையூர் கள்ள விநாயகர் பதிகம்.
அதைத்தான் நாம் மீண்டும் இங்கு சமர்ப்பித்து இதை புரிந்து கொண்டு அனைவரும் இறையருள் பெற்று ஆயுள் விருத்தி அடைவதற்காக எப்பொழுதெல்லாம் வேண்டுமோ ஆயுளை பற்றிய கவலை ஏற்படும் பொழுது கள்ளவிநாயகர் பதிகம் படித்து ஆயுளை விருத்தி செய்து கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொள்கிறோம். பங்கயத்தாலும் ஒரு 4 தோளும் படாமுகமும் திங்களின் கோடும் வளர் மோதகத்துடன் செங்கையிலே அங்குச பாசாங்குசமாகி வந்தென்னை ஆண்டருள்வாய் வெங்கையமே கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. உண்ணும் போதும் உறங்கும் போதும் ஒரு தொழிலை பண்ணும் போதும் பகரும் போதும் உந்தன் பாதமிதில் நன்னுங்கருத்தை தெமியனுக்கு என்றெனக்கு நல்குவியோ விண்ணு புகழ் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. யாதொன்றையாகிலும் எண்ணும் பொழுது நீ நினைக்கமல பாதம் பரவிய பேர்களுக்கலாது பலித்திடுமோ வேதம் தெரிந்த மறையோர்கள் தமது பெருந்தருவில் வேதம் பயில் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. அரண் என்போனையும் அம்பயத்தோனையும் ஆழிசங்கு கரண் என்போனையும் கைதொழ வேண்டினேன் கால் தொழ்வார் இராப்பகல் ஏலைசை நாடகம் என்னும் நன்னூல் விரவுத்தமிழ் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. துதியே நினும் தொழுகே நினும் தொழும்பர்தமை மதியே நினும் வணங்கே நினும் வலிய வந்து கதியே தரும் வழி காட்டிடுவாய் நின் கருணையினால் விதியே புகழ் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. நாகத்துரக பலமணி ஆடை நவநிதிகள் பாகஞ்சும் என் மொழியால் போகமும் உந்தன் பாதமிதில் மோகந்தழுவ பணிந்தார் கல்லால் முயன்றுடுமோ மேகம் பயில் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. இளங்குஞ்சர செழுங்குன்றே எனச் சொல்லி ஏத்தி நன்றாய் உளங்கசிந்து தலையில் குட்டிக் கொள்வார்க்கு ஒரு குறையும் உண்டோ வளங்கொண்ட மூவரை மறித்தே தமிழ் மாலை கொண்டு விலங்கு புகழ் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. தண்டாயத்தையும் சூலாயத்தையும் தாங்கி என்னை கண்டாவிகுல நமன் வரும் வேளையில் காத்திடுவாய் வண்டாடரவம் செய் மாமலர்ச்சோலை வளப்புமுடன் விண்டாவிய கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. மோரும் தங்கள் தொழிலே புரிந்திட முந்தி முந்தி தாவரும் நெற்றியில் தாக்கி நின் நாமத்தை சாற்றிடுவாய் தேவரும் போற்றிடும் தேவே உனையன்றி மற்றுமோர் தெய்வம் உண்டோ மேவரும் ஜீர் கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. மைப்பொருள் வாரண மாமுக மீதினில் வாய்ந்துதித்த கைப்பொருளே என கைதொழ்வார்க்கு நின் கருணை வைப்பாய் பொய்ப்பணியார் அடியார் அமுதீசர் புகழுமங்கள் மெய்ப்பொருளே கடவுர் வாழும் கள்ளவிநாயகனே. ஓம் கங்கணபதையே நமக ஓம் கங்கணபதையே நமக ஓம் கங்கணபதையே நமக.